அனைவருக்கும் வணக்கம். இந்த கொஸ்டின் பாருங்க. Among the species given below, the spin only magnetic moment is highest for. இப்போ spin only magnetic moment, there is a formula mu is equal to root of n into n plus 2. There is a Bohr magnetron. There is a unit. இப்போ இதில் எதுக்கு ஹையஸ்ட் மேக்னெட்டிக் மொமெண்ட்டு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதில் n இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ், அதாவது தனித்த எலக்ட்ரான்ஸ். இப்போ நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறதா n. அப்போ இதோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஒவ்வொன்றும் நமக்கு வேணும். இப்போ டைட்டானியம் இதோடைய அயன் 22, ஒரு ஷார்ட்கட்டு 22னா அது ஆக்சுவலாக D2 சிஸ்டம். அப்போ ஆக்சுவலாக அது 3D2 4S2. ஓகே, இப்போ இதில் 4S2 கம்ப்ளீட்லி ஃப்ளூயிடாக இருக்கும். இப்போ இங்கே 3D2, இப்போ 3D2வில் வந்து D2 சிஸ்டம் அப்படிங்கும்போது எத்தனை அன்பேர்டு எலக்ட்ரான்? 1 2. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதோடைய அன்பேர்டு எலக்ட்ரான் n is equal to 2. ஓகே, அதே மாதிரி இந்த மேங்கனீஸ்க்கு 25. அப்போ கண்டிப்பாக அது 3D5 4S2. அப்போ இதில் என்ன இது அன்பேர்டு எலக்ட்ரான்? எஸ், தட் இஸ் அ 5 அன்பேர்டு எலக்ட்ரான். அதே போல் இரும்பு Fe பாருங்கள், தட் இஸ் அ 26. அப்போ இங்கே என்ன இருக்கா? 3D6 4S2. அப்போ இங்கே ஆக்சுவலாக அன்பேர்டு எலக்ட்ரான் என்ன வந்திருக்கோம்? n is equal to, எஸ், வெரி குட், தட் இஸ் அ 4 அன்பேர்டு எலக்ட்ரான். ஏன் அப்படின்னா 5வது இது வந்து பேராக இருக்கும். இப்போ இந்த 3D6 மட்டும் பார்ப்போம். 1 2 3 4 5 6வது எலக்ட்ரான் வந்து பேர் ஆயிடுச்சு. மீதி எத்தனை அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது? 4. தட்ஸ் வை ஐ எம் சேயிங் n is equal to 4. அண்ட் லாஸ்ட் ஒன்று கோபால்ட்டு 27. இப்போ இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3D7 4S2. அப்போ இங்கே என்ன வந்திருக்கும்? 7 எலக்ட்ரான் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக 3 அன்பேர்டு எலக்ட்ரான், n is equal to 3. அப்போ எதில் அன்பேர்டு எலக்ட்ரான் அதிகமாக இருக்கோ அதுதான் இதுக்கான ஆன்சர். அப்போ இந்த இடத்துல n is equal to 5 அப்படிங்கிறத நான் சப்ஸ்டியூட் பண்ணி போகிறேன் பையங்க. இப்போ n is equal to 5 அப்படிங்கும்போது mu is equal to root of 5 into 5 plus 2 is 7 Bohr magnetron. இப்போ mu is equal to என்னது? IL 35 root of 35. ஓகே, அப்போ மீதி ரிமைனிங் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த